welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா நம்ம வீடியோஸ் கொடுத்திருக்கோம். நிறைய வீடியோஸ் 100+ வீடியோஸ் PGTRBக்கு மட்டும் கொடுத்திருக்கேன். நம்மளுடைய சேனல்ல நீங்க போய் பிளேலிஸ்ட்ல நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் பார்த்தேன். ஐ ஃபீல் ஹாப்பி. நிறைய பிளேலிஸ்ட்ல நிறைய PGTRB ரிலேட்டடா உள்ள வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஆல்மோஸ்ட் ரொம்ப இன்னும் ஒரு நாள் தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம். அக்டோபர் 12, 2025 இன்னைக்கு எக்ஸாம். இந்த கடைசி நேரத்துல நம்ம என்னென்ன முக்கியமா நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கறது விஷயமா தான் நீங்க சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்க வந்து எக்ஸாம்க்கு முடிச்சிட்டு நீங்க எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை அனுப்புனீங்கன்னா நான் கட்டாயமா உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுப்பேன். தொடர்ந்து கட் ஆஃப் என்ன வரும் என்னங்கிறது எல்லாமே தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. PGTRB போஸ்டிங் ஆகுறது வரைக்கும் நம்ம அந்த அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். இதுல வந்து ரொம்ப முக்கியமா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்ல வந்து 9:30க்கு எக்ஸாம் ஹாலை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பஸ் ட்ரெயின் டைம் அதெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா கவனிச்சு வச்சுக்கோங்க, பார்த்து குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்கு முன்னால 9:30க்கு க்ளோஸ் பண்ணுவோம். 8:30 to 9:30 ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 8லேருந்து 8:30க்குள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் எக்ஸாம் சென்டருக்குள்ள போற மாதிரி நம்மளுடைய டிராவலை வந்து பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா கடைசி நேரம் பஸ் லேட் ஆனதுனால, ட்ரெயின் லேட் ஆனதுனால, ஏதோ ஒரு பிரேக் டவுன்னால அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அதை வந்து டிராவலை வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிராவல்ல ஒரு பிரச்சனையுமே இல்லாம நம்ம ரொம்ப ஏழியரா எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டோம்னா அதுவே நம்மளுக்கு பெரிய ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி டிராவலை பிளான் பண்ணிக்கோங்க. என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ஹால் டிக்கெட் கொண்டு போகணும். ஐடி ஏதாவது கொண்டு போகணும். பெரும்பாலும் எல்லாரும் ஆதார் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதார் வச்சிருந்தீங்கன்னா ஆதாரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் கொண்டு போகணும். டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் உள்ள இருக்கிற ரீஃபில் வெளியே தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒயிட்னர் யூஸ் பண்ற மாதிரி OMR ஷீட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட்னரே கடைசி வரைக்கும் நம்ம கேட்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா, ஒரு தப்பு இல்லாம, ஒரு கவனமா, ஆல்ரெடி ஆல் ஆஃப் யூ ஆர் டீச்சர்ஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்காது. அதனால ரொம்ப அந்த OMR ஷீட்டை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுறதுலையோ பேர் எழுதுறதுலையோ எதுலையுமே சின்ன மிஸ்டேக்ஸ் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட்னர் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு பின்னால பெரிய ஒரு வரலாறே வந்துடும். அதுலேயே டென்ஷன் ஆயிடும். அதனால ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரீஸ் எல்லாம் நம்மளுக்கு வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது வந்து டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இறைவன் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரோ அது நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க. எக்ஸாமை ஃபேஸ் பண்ணும்போது கொஸ்டின் பேப்பரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை தனியா நான் கொடுத்துருக்கேன். அதை பாருங்க. அதுக்கான லிங்க் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கும். அது போக நிச்சயமா ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா அதுல அதிகமான நேரத்தை வீணாக்காதீங்க. எதெல்லாம் தெரியுதோ அதை விறுவிறுன்னு ஒர்க் பண்ணிருங்க. அது நம்மளுக்கு டைம் ரொம்பவே சேவ் பண்ணும். மற்றபடி தமிழும் அப்படிதான். முதல்ல தமிழ் எழுத போறீங்களா, மேஜர் எழுத போறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுல கவனமா இருங்க. எந்த கொஸ்டின் நம்மளுக்கு அதிகமான டைம் எடுக்குது அல்லது ஆன்சர் ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ கடந்து போயிருங்க. அப்படி அந்த ப்ராப்ளத்துல அதிகமான நேரத்தை வீணாக்குனீங்கன்னா அடுத்தடுத்து உள்ள ப்ராப்ளம்ஸ் ஈஸியா இருந்தா கூட செய்ய முடியாத மாதிரியான சூழ்நிலை உருவாயிரும். அதனால ஸ்ட்ரக் ஆகக்கூடிய ப்ராப்ளத்தை விட்டுட்டு மூவ் பண்ணிட்டே இருங்க. அப்படின்னாதான் நம்ம நிறைய ப்ராப்ளம் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு முதல்ல ஸ்ட்ரக் ஆன ப்ராப்ளம் கூட நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க எக்ஸாம்ல வின் பண்ணி நல்ல போஸ்டிங்ல போய் இருக்கிறதுக்காக நான் இறைவனை, உங்க எல்லாருக்காகவும் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்ல ஒரு பிரார்த்தனையோட
நீங்க வந்து எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க. நிச்சயமா எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஆசீர்வாதம் என்கிட்ட இருந்து உங்களுக்கு எப்பவுமே உண்டு. நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. உங்களால எவ்வளவு மேக்சிமம் படிச்சு இந்த எக்ஸாமுக்காக இன்னும் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல நைட் எல்லாம் முழிக்காதீங்க. இது வரைக்கும் படிச்சது போதும், இல்ல நைட்டு நேரம் முழிச்சு கடைசி எக்ஸாமுக்கு முந்தின நாள்லாம் நைட்டு முழிச்சா கூட கொஞ்சம் பாடிக்கு வந்து பிரச்சனையாக தான் ஆகும். அதனால கடைசி நேரத்துல ராத்திரி முழிக்காதீங்க. பகல் ஃபுல்லா எவ்வளவு மேக்சிமம் படிக்க முடியுமோ படிங்க. போதுமான ரெஸ்ட் எடுங்க. ரிலாக்ஸ்டா எக்ஸாமுக்கு போங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நீங்க சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்கு, ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். CSIRNET, IIT எக்ஸாம், கேட், UG, TRB எல்லாருக்குமே ஆன்லைன் மோட்ல கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லையானா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்க. இதுல வந்து கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே நம்மளுக்கு கட்டாயமா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் எனக்கு அனுப்புங்க. நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபீட்பேக் அனுப்புங்க. கொஸ்டின் பேப்பரையும் அனுப்புங்க. தொடர்ந்து நான் வந்து ஆன்சர் கீ, இது கட் ஆஃப் அனாலிசிஸ் எல்லாமே கொடுப்பேன். அதனால நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. PGTRB ஃபைனல் போஸ்டிங் போடுறது வரைக்கும் நம்ம கூட தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம சேனலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆகிடும்.